வணக்கங்க. இந்த பதிவில வேல்மாறல் மகாமந்திரம் படிக்கும் முறை பார்ட் 2 பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி திருத்தணியில் உதித்தருளும் இந்த அடிய பார்த்தீங்கன்னா, 20 முறை சொல்லியிருப்பீங்க இல்லையா? 20 முறை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேல்மாறல் மகாமந்திரம் டோட்டலா 16 அடி இருக்குங்க. 16 அடியில பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒருக்கா திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு அடி சொல்லி முடிச்சதுமே, திருத்தணியில் உதித்தருளும்ங்கிற அடிய வந்து மறுபடியும் நம்ம சொல்லணும். இதே மாரி ரிப்பீட்டடா நம்ம 16 தடவ நம்ம சொல்லி முடிச்சிருப்போம். அடுத்து இந்த 16 அடி சொல்லி முடிச்சதுக்கப்புறம், மறுபடியும் எகைன் அதே 16 அடி தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும். பாருங்க இங்க 15ல இருக்குங்களா? அதுவே 17 இருக்கு. அடுத்து 16ல வர்றது தான் அப்படியே 18 இருக்கு. இந்த மாதிரி 16 அடியும் ரிப்பீட்டடா 4 டைம்ஸ் வரும். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா, 64 டைம்ஸ் இருக்கும். 64 அடி இருக்கும். 64 அடிக்கு அப்புறம் கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற அடிய வந்து மறுபடியும் 20 முறை சொல்லுவோம். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா, திருத்தணியில் உதித்தருளும் மட்டும் நம்ம 108 முறை சொல்லி முடிச்சிருப்போங்க.